என்னை வந்து சவுல் கையில் நாடே எனக்காக நிற்கும் அப்படின்னு எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வருது. எதுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டுடுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், ஆண்டவரே இது மாதிரி இந்த கேலாவுடைய மனுஷர் கேகலாவுடைய மனுஷர் சவுல் வந்திருக்கான், அவன் கையில் என்ன ஒப்பு கொடுப்பாங்களா? ஒப்பு கொடுப்பாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உதவி செஞ்ச ஆள் உங்களுக்கு உபத்திரவம் செய்கிறான்னு நமக்கு தெரியாது, நம்ம அவனை நம்புவோம். ஆனால் கடவுள் அவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம், அருமையான காரியங்கள். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன காரியங்கள் நம்ம மனசில் ஏற்றிக்கணும். அப்போது அவ்வளோ பேரையும் அவங்க வெட்டி பெலிஸ்தரை வெட்டி எல்லாவற்றையும் ஜெயத்தை கொடுத்து அந்த மக்களெல்லாம் பாதுகாத்த மக்கள் இவனை போய் போட்டு கொடுக்குறாங்க பாரு. இவனை போட்டு என்ன பண்ணிடுறாங்க, போயிட்டு கொடுப்போம். ஆண்டு சொல்லார், கட்டாயமாக உன்னை ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ எப்படி இருக்கும் இருதயம், என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் செஞ்சோமே, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் ஒரு பாரம் உனக்கு வரும், பாரம் வரும். அப்போது பாரம் வந்தபோது அவன் மனசு என்ன பண்ணுறான், அவன் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது என்ன பண்ணுறான், அந்த ஏபோத்துன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஏபோத்துன்னா என்ன, ஏபோத்துன்னா என்ன, ஏபோத்துன்னு அவன் வந்து இந்த அபியத்தாருடைய பையன், இது அகிமிலக்கருடைய பையன் அபியத்தார் வரும்பொழுது அவன் ஏபோத்தை கொண்டு வந்துடுறான். ஏபோத்து என்னென்னா, அந்த ஏபோத்தை அணிஞ்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நின்னா அது என்ன பண்ணும், ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏபோத்துனா ஒரு 12 கல் இருக்கும், ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கும், கோமேதகம் அது இதுன்னு ஸ்டோன்ஸ் இருக்கும். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நின்று கேட்கும் பொழுது ஆண்டவர் பதில் சொல்லுவார். தாவீது வந்து வெறும் யுத்த வீரன் மாத்திரமல்ல, ஒரு ராஜா மாத்திரமல்ல, ஒரு ஆசாரியன். அவன் ஏபோத்தை தரிச்சிட்டு இருக்க இது பண்ண லினன் கிளாத்து டான்ஸ் ஆடுறான் பாருங்க. அவன் ஒரு ஆசாரியன், வேத வல்லூருங்கிற ஒரு ஆசாரியன். இவன் என்ன பண்ணுறான், அந்த ஏபோத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான் அந்த அபியத்தாட்ட. ஏபோத்தை அவன் வரும்பொழுது ஏபோத்தை தூக்கிட்டு ஓடி வந்துடுறான். தூக்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுறான், அது ஏபோத்தை எடுத்துகிட்டு வா அப்படி சொல்கிறான். ஏபோத்தை இதான் ஏபோத். இதை வந்து என்ன பண்ணாங்க, பிராஸ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி மார்பிள் அப்படி போட்டுப்பாங்க. அப்போ அவர்கள் போட்டுக்கிட்டு அந்த மகா பரிசுத்தலத்துக்கு போவாங்க. போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆலோசனை கேட்பாங்க. என்ன ஆண்டவரே இது நடக்குமா? பீலிவர்ஸ் வந்து அவங்க அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற இஸ்ரவேலர்கள் ஆசான்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த காரியத்தில் ஒருத்தவங்க படையெடுத்து வரான், அந்த படையெடுத்து வரும்போது நம்ம நாடு தோற்று போயிடுமா ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டும்போது கடவுள் சொல்லுவார், தோற்று போயிடும் அப்படின்னாருன்னா உடனே அந்த இடத்த ஓடி போடணும்ல, தோற்று போகணும்னு தெரிஞ்சு அங்கேயே உட்காந்து வெட்டி போட்டுருவான்ல. அதனால் என்ன பண்ணுவான், ஓடி போய் கேட்குவோம். அப்போது அந்த ஏபோத்தை அணிஞ்சிக்கிட்டு போய் கேட்கும்பொழுது கடவுள் என்ன பண்ணால் அவங்க பதில் சொல்லுவான். அப்போது இவன் அந்த ஏபோத்தை எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குறான். ஆலோசனை கேட்கும்பொழுது தேவன் சொல்லுவார், கட்டாயமாக அவனுங்க உங்களை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துலேருந்து எல்லாரும் தப்பிச்சு போயிடுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, இந்த மக்கள் வந்து அவங்க தானே வந்து வாங்கடான்னு சொன்னாங்க, உனக்கு உங்களை நான் ஒப்பு கொடுக்குற சொல்கிறாங்க, இப்போ எப்படா தப்பிச்சு போனான், இவனுக்கு மாண்ட குழம்ப ஆரம்பிச்சிடுது. அப்போ அந்த வசனம் சொல்லும், கர்த்தர் அவனை சவுலின் கண்கிலே, அந்த வசனம் எங்கே இருக்கு பாருங்க, கர்த்தர் அவனை சவுலின் கண்கிலே ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த வசனம் 14 வாசிங்க. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலத்திலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினம் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அப்போ பார்த்தீங்களாப்பா, வந்து ஒருத்தவன் இதில் அவன் பேர்னா நம்ம இப்போ செத்து போயிட்டானே, இதில் வனாந்தரத்தில் தானே, பெங்களூர் இந்த காட்டு பக்கத்தில் பேர்னா வீரப்பன். வீரப்பன் ஒருத்தன் தான் பாருங்கள், பயங்கரமாக என்ன பண்ணான், அவனை யாரும் பிடிக்கவும் முடியல பாருங்கள். கடைசியில் என்ன பண்ணார், பிடிச்சிட்டாங்க, கடைசியில் பிடிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ திங்க் போட்டு. ஆனால் இவனை ஒரு பெரிய ராஜாங்கமே வந்து பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியலன்னா, அந்த வசனம் சொல்லுறது, தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை பெரிய நெருக்கங்கள் நம்மை சுற்றிலும் வந்தாலும் கூட ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருந்தால் நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு கூட, சொல்லுங்க, கர்த்தர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரினுடைய கைகளுக்கு என்னை என் தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். எதிரினுடைய தேவன் கைகளுக்கு என் தேவன் என்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 வருஷம் இந்த உபத்திரவத்தில் எனக்கு நிறைய பணங்கள் தேவைப்பட்டுச்சு. ஒருத்தர் என்னை கொடுத்துக்கிட்டே இருந்தார். வட்டிக்கு தான் கொடுத்தாரு,
கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாளும் அந்த வட்டிக்கே வந்து கேட்கவே இல்லை. அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். எனக்கு டென்ஷன் கொடுக்கல, கட்டினார். நான் அந்த பணத்தெல்லாம் கொடுத்து முடித்த உடனே செத்து போயிட்டார். ஏன் செத்தார் எனக்கு தெரியாது. கொடுத்து முடித்த 2வது வாரமோ 3வது வாரமோ மறித்து போயிட்டார். தெரியாது அவர் எதுக்காக வச்சுருந்தார், எதுக்கு எனக்கு அந்த டைமில் ஹெல்ப் பண்ண வச்சார் எனக்கு தெரியாது. தேவன் சில சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா நம்ம வெட்கப்படுத்தாமல் கத்த பாதுகாத்துக்கணும். திடீர்னு ஒரு அவசரம் பண்ணால் டக்குன்னு பண்ணால் எவ்வளோ பாஸ் ஒரு 25 lakhs உடனே தேவன் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. சில சமயத்தில் அது போல் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம், அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நான் பார்த்தேன், அப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு கூட நான் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் எனது தந்து எவ்வளோ பாடுகள்லாம் பட்டோம். இன்றைக்கி நாங்கள் பவுலை பற்றி நிறைய காரியங்களை படித்தோம். கொரிந்தியர் புத்தகத்தில், ரோமர் புத்தகத்தில் எவ்வளோ அடி வாங்குறான், வாங்குறான், எவ்வளோ நெருக்கங்கள், கண் விழிப்புகள், போராட்டங்கள், சிறைச்சாலையுடைய காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரான், லிஸ்ட் போட்டுனே வரான். இதெல்லாம் பார்க்கும்பொழுது கர்த்தரை என்கிட்ட உணர்த்தும் போது சொல்கிறாரு, எல்லாத்தில் எவ்வளோ காரியம், உன்னை விட அதிகமாக நீ ஊழியக்காரன், உன்னை விட அதிகமாக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்களே, நீ ஏன் அதிகமாக நீ ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிற? கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம கர்த்தர் எதிரியின் கைகளில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளோ இழந்து போனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் ராட்சிய பாரத்தை பலப்படுத்துவார். அங்கே இவன் காட்டில் இருக்கும்பொழுது யோனத்தான் அங்கே வரான். அழகாக இருக்கும் அந்த வார்த்தைகள். அந்த யோனத்தான் அவன் சொல்கிறான் பாருங்கள், தாவீதில் 16ஆம் வசனம், குமாரன் யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்க தாவீதில் போய் தேவனுக்குள் அவனை தினப்படுத்தி. அப்போ இவனும் நல்ல எப்படிப்பட்டவன், நல்ல ஆண்டவருக்குள்ள நல்ல உண்மையே உள்ளவனாக யோனத்தான் இருக்கிறான். தினப்படுத்தி, நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. தகப்பனாகிய சவுலின் கை உன்னை கண்டுபிடிக்க மாட்டாது. நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுல் அறிந்திருக்கிறார். சவுலும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமா யோனத்தான் ரொம்ப அழகாக சொல்கிறத பார்க்க முடிகிறது. சரி, இப்போ அவன் தோர்த்திட்டு போகிறான். அப்போ ஒரு இடம் வந்தபோது கட்டி சுற்றி வளைச்சிட்றான், கண்டுபிடிச்சிட்றான் பாருங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடம். 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26 வாசிங்க. சவுல் மலையில் இந்த பக்கத்திலும், சவுல் மலையின் இந்த பக்கத்திலும், தாவீது அவன் மனுஷரும் மலையில் அந்த பக்கத்திலும், மலையினுடைய அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த பொழுது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். பெரிய பட்டாளி ஆர்மி அவனை ஃபுல்லாக கவர் பண்ணி தாவீது நினைக்கிறான், முடிஞ்சு போச்சுடா, இவ்வளோ நேரம் ஆண்டவர் நம்மளை காவது பண்ணே வந்தார், இப்போ கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கல. கர்த்தர் காவது பண்ணுவார் என்று நினைக்கின்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். எல்லாம் பிசாசு நம்மை வளைந்து கொள்கிற நேரங்கள் வரலாம். அங்கே நடந்த காரியம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். இங்க இவனை கொல்ல போறான். அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த தேசத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, இவனை பயமுறுத்ததுக்காக பெலிஸ்தரை கர்த்தருக்கு கொண்டு வருகிறார். எப்படி டைரக்ட் பண்றாரு பாருங்க, எவ்வளோ அட்டகாசமாக பியூட்டிஃபுல்லாக அப்பாட்ட எல்லாத்தையும் அவர் செய்கிறாரு. அப்போது ஒரு பெரிய இதெல்லாம் பார்க்கும்போது நடந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். கதை எழுதல இல்லை, ராமாயணம் கம்பராமாயணம் கதை கிடையாது. இது நடந்த உண்மை சம்பவத்தினுடைய கதைகள், நடந்த காரியம் எழுதி வச்சுது. அப்படி ஒரு கடவுள் இருக்கிறார். எந்த ரூபத்தில் இருக்காரோ, எப்படி இருக்காரோ நம்ம பார்க்கல. இயேசு தாடி வச்சுக்கிட்டு வந்துட்டாருன்னு இயேசு தாடி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் இருக்கிறார், யெகோவா தேவன் ஒருவர் இருக்கிறார். அப்போது என்ன பண்ணுறது, இவெல்லாம் வளைஞ்சிடுறாங்க. டக்குன்னு ஒரு ஆள் சவுல்கிட்ட சொல்கிறான், பெலிஸ்தர் வந்துட்டாங்க வா அப்படின்னு சொன்னேன். இப்போது இவனுக்கு இந்த பக்கம் போகிறதா இங்கே நல்ல டைமு, ஒரு ஃப்ராக்ஷனில் வந்தால் சட்னி ஆக்கிடுவான். இப்போது அவ்வளோ நாள் காத்துட்ருக்கான், எவ்வளோ நாள் காத்துட்ருக்கான். எத்தனையோ மாதிரி ஈட்டியை எரிச்சான், கண்ணு முன்னாடி மாட்டிக்கிட்டான்.
அந்த டைமில் பாரு எப்படி டைரக்ஷன் எடுத்துகிட்டு போகிறார் பாரு கடை. இவர் ஆண்டவர் வந்து படம் ரிலீஸ் பண்ணாருன்னா 2000 நாள் ஓடும் போனது வருஷம் ஃபுல்லாக அந்த மாதிரி எவ்வளோ த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போகிறாரு பாரு. ஃபுல்லாக அப்படி மறைச்சிக்கிட்டாங்க, வளைச்சிக்கிட்டு குத்த பண்டு பிடிச்சிட்டு வந்து எப்படி வெட்டுவானோ என்னென்ன நினச்சிருந்தானோ அவ்வளோ ஆசை. ஒரு நிமிஷம் மனசெல்லாம் அவனை வெட்டுறதுலையும் அப்படி பண்ணுறதுலையும் நினச்சிருக்கோம். ஃப்ராக்ஷனில் மாத்திரம் இருப்பார் அந்த இடத்துல. நீர் சீக்கிரமாய் வரும் பெலிஸ்தர் தேசத்தில் படையெடுத்துவது. இப்போ இவனை பிடிக்க டைம் பண்ணுவானா, அவன் ராஜ்யத்தில் மனைவி பிள்ளை எல்லாத்தையும் துண்டு துண்டாக வெட்டி சாச்சிட்டு போயிடுவான். உடனே என்ன செய்யறான் பாருங்க. அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். அதனால் அவ்விடத்தில் சேலா அமாலிகோத் என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதில் ராக் ஆஃப் எஸ்கேப். அப்போ அங்கேருந்து வந்த அவனை தேவன் பாதுகாத்து விடுகிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இப்படி ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறார். அதனால் நம்ம சூழ்நிலைகள், பயங்கரமான சூழ்நிலைகளை சில சமயத்தில் அனுமதிப்பார். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் 100 லட்சம் எனக்கு கோடிகளில் வைப்பார். அதான் அது என் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி கருத்தில் எனக்கு கொடுப்பார். அதனாலும் கூட அவர் கவனிப்பார். ஆண்டவர் எவ்வளோ இவன் பணத்தை இருந்தால் தான் என்ன நேசிப்பானா, பணம் இல்லைனா என்ன நேசிப்பானா அப்படின்னு சொல்லி சில சமயத்தில் நமக்கு சோதனைகளை வைப்பார். நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே நீர் உண்மையுள்ள கடவுள், ஆண்டவரே நீ பேசுகிற தெய்வம், ஆண்டவரே ஹல்லேலூயா, நீ ஆவியான கடவுள், ஆண்டவரே நீ இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர்தான் எங்கள் தேவன். கரங்களை தட்டி கற்றுக்க நன்றி சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரி பார்க்கும்போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்க, சிக்கலாவுக்கு வந்துடுறாங்க. சிக்கலாவுக்கு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண கொள்ளையடிச்சு, நமக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு அவனோட மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு அந்த நாபாலுடைய மனைவி அந்த அபிகாயில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாருங்க. கூட்டிகிட்டு போயிடவுடனே கடைசியில் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் மறுபடியும், ஆண்டவரே நான் வந்து அவர்களெல்லாம் திருப்பி கொள்ள முடியுமா ஆண்டவரே, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா ஆண்டவரே, மனைவி பிள்ளைகள் எல்லாமே போயிட்டாங்களே, நான் திருப்பி கொள்ள கத்த சொல்கிறாரு, போ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வார். அவன் திருப்பி கொள்ளும்போது வசனம் சொல்லுது அது தாவீதினுடைய கொள்ளை. ஹல்லேலூயா. அப்போது எப்படி பாருங்கள், ஒரு பக்கம் வந்து உபத்திரம், ஒரு பக்கம் நெருக்கம், இன்னொரு பக்கம் கொள்ளை. எப்படி பக்கம் என்ன, ஆண்டவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கணும். அப்போ நமக்கு நெருக்கம் வருதுனாவே கர்த்தர் நமக்கு என்று ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்ணு பார்க்கணும், ஆண்டவரே தாவீதுக்கு ஆண்டவரே நெருக்கம் வந்துச்சு, அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்படுத்தி போகப்பட்டார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் ஒரு பெரிய கொள்ளை அவனுக்கு கட்டளையிட்டார். அந்த வசனம் சொல்லுது தாவீதின் கொள்ளை. ஹல்லேலூயா. அந்த வசனம் பார்த்தீங்களா, வாசிங்க 20ஆம் வசனத்தில் 19 20 வாசிங்க. அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் எதெல்லாம் வந்து அவன் கொள்ளையடிச்சு கொண்டு போனானோ அவற்றை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறான். சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். God recovered, David recovered எல்லாவற்றையும். அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே என்னிடத்துல எதெல்லாம் கொள்ளையாக போகப்பட்டதோ, என்னிடத்துல எதெல்லாம் திருடப்பட்டதோ, என்னிடத்துல நான் எதெல்லாம் இழந்து போகணுன்னு அவற்றை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்படி சொல்லுங்க, திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். சொல்லுங்க, திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவரே ஆவியானவரே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஜெபிச்சிருக்கோம். இந்த வாரம் வந்து இந்த வீக் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், விரிவாக்கத்தின் வாரம். இந்த விரிவாக்கத்தின் வாரத்தில் எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். கரங்களை தட்டி கற்றுக்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது பாருங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக்கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக்கொண்டான். அவைகளை தங்கள் மிருகங்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். தாவீதின் டேவிட் ஸ்பாயில்னா தாவீதினுடைய கொள்ளை. ஹல்லேலூயா. இப்போ எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு திரும்ப தந்து விடுவார். நம்ம கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆண்டவர் மேலே விசுவாசமாக கேட்கணும். ஆண்டவரே நீ திரும்ப எல்லாவற்றையும் எதெல்லாம் நீங்கள் ஆண்டோடு சொல்லுங்கள். எதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை இழந்து போயிட்டீங்களா, உங்கள் வந்து குடும்பத்தில் எதை இழந்து போயிட்டீங்களா, சொத்தை இழந்து போட்டிங்களா, நகையை இழந்து போட்டிங்களா, இல்லை நிலத்தை இழந்து போட்டிங்களா, எதை இழந்து போயிட்டீங்களோ அதெல்லாம் திரும்பிக்காருங்க. எங்கள் அம்மாவை செத்துட்டாங்க ஆண்டவரை கொடுங்கன்னு கேட்காதீங்க. எத்தனை அம்மாவை கொடுப்பாரு, நான் கூட கேட்கணும் அப்படி கேட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் எதெல்லாம் நீங்கள் எழுத போட்டீங்களோ அவற்றையெல்லாம் தேவன் நிச்சயமாய் தேவன் திரும்ப தருவார். கட்டாயமாக தருவார், நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. இந்த செவ்வாய்க்கிழமை வந்து தெலுங்கில் வந்து மங்கள்வார்னுவாங்க, மங்களகரமான ஒரு நாள். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு மங்களகரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.